ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. என்னடா என் பொம்பளை டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்குது, பைத்திய அரிசாட்டான்னு நினைக்காதீங்க. டெய்லியும் நம்ம வீட்டான வைக்கிற செடிகளில் நமக்கு என்ன நன்மைகள்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். பாருங்களேன், அதாவது அருகம்புல் தூய்மையான, அதாவது வெஜிடேரியன்லாம் வளர்கிறாங்க. இப்போ எப்படி நமக்கு தோட்டத்து சைடில் வளர்கிறாங்களா, அந்த இடத்துல கூட நம்ம எச்சி துப்புறது, யூரின் ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு நிகழ்ச்சி எப்படியாவது வரப்புகள் போகும்போது நடக்கும். சில இடத்துல நடக்கும், சில இடத்துல எல்லாம் பெரிய இடத்துலலாம் நடக்காது. காட்டில் தூய்மை எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்களுக்கும் தயிர், பால், இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி இந்த மாதிரி ஊற்றி தான் பெருசாக இருக்குது. நல்லா இந்த செம்பருத்தி செடியும் இந்த செம்பருத்தி பூ தாங்க இருக்கிறது. இது பிங்க் கலரில் இருக்குது. இது இப்போ நமக்கு எப்படி தெரியுறாங்களா, இதே கலர் பூ தான். அருகம்புல், துளசி, செவ்வரளி. நான் சாண்டல் கலரில் இருக்கிற அரளி பறிக்கலைங்க. அதுவும் நந்தாவட்டம் பூவும் பறிக்கலை. மல்லி, குண்டு மல்லி காலையில் ஐயாவுக்கு நம்ம பாருங்க இருக்குது, பறித்து எடுத்து வச்சு அவங்களுக்கு வழிபட்டுங்க. ஆனால் இது எல்லாமே நமக்கு வீட்டு தோட்டம் செடி, மொட்டை மாடி செடி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செடி தான். நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது, காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு டென்ஷனாக இருக்கும்போது இவங்கள பார்த்த உடனே நமக்கு அது மறந்துடுங்க. உண்மையிலே நைட்டு ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக நமக்கு ஏதாவது ஒரு மனசு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, உடம்பு ரீதியாக இருந்தாலும் சரி, மனசு ரீதியாக இருந்தாலும், இவங்கள பார்த்து கொஞ்சம் வாடிட்டு இருந்தால், உண்மையாக இவங்களை நேசிக்கிறவங்களா இருந்தால், நமக்கு விவசாயம்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது என்ன தெரிய போகுது இந்த அம்மாவுக்கு, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அதே தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது என்ன பேச போகுதுன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னா, வெறித்தனமாக இது தாங்க. ஏன்னா இதில் கொடுக்குற ஆரோக்கியம் வேறு எதுலையுமே இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க கஷ்டப்பட்டு விளைக்கிறதுக்கு தண்ணி பாய்க்கணும், அந்த களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம 10 ரூபா இன்றைக்கி செலவு பண்ணால் ஒரு 5 ரூபா அதில் சேர்ந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிற மக்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அந்த காலையில் எந்திரிச்ச உடனே அந்த வெதப்பு இருக்கிற அந்த வெயில் நம்ம உடம்புக்கு படும்போதும், அந்த உடம்புல இருக்கிற வேர்வு தண்ணி வெளியே வர்றதுக்கும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 100% உண்மை அது. இது நம்மளும் வீட்டில் இருந்தே இந்த மொட்டை மாடி இருக்கிறவங்க வச்சு இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்து செய்கிறேன். இது நான் எங்கேயுமே பணம் காசு கொடுத்து வாங்கலை. க்ரோ பைக் கூட நமக்கு ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. ஒரு டைமை தான் நான் 5 பை சேர்ந்து வாங்கினேன். அவங்ககிட்டயே பக்கத்தில் குடியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் செடிகள் கொடுப்பேன். நான் எங்கே போனாலும் என் தோட்டத்தில் ஏதாவது ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சால் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அதை கொடுத்துட்டு இருப்பேன். இன்னொன்று பாருங்கள், நம்ம வெங்காயம் வாங்கி அது டிக்கர்ஷன் கொட்டிடுச்சு. சரி, ஓகே, ஐயனுக்கு வச்சு டிக்கர்ஷன்னு கொட்டிடுச்சுங்க. வெங்காயத்தை வாங்கி நம்ம என்ன செய்கிறோம்ப, அந்த முளைப்பு வருது இல்லைங்களா, அப்போ எடுத்து நான் இங்கே பாருங்களேன், இவங்க சின்ன வெங்காயம் பெருசாக வருவாங்க இல்லைங்களா, அந்த வெங்காயம் பூ பாருங்கள் போட்டாங்க. அவங்கள அப்படியே விட்டுருந்தேன், தண்ணி இல்லாமல் நிறைய பாவம் பட்டுருச்சுங்க. இவங்க சின்ன வெங்காயம் தான், இவங்களும் சின்ன வெங்காயம். இன்றைக்கி பொரியல் பண்ணுறதுக்கோசரம் இவங்கள பறிச்சிட்டேன். இது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அப்படி ஒரு அதாவது தன்மையும் இருக்காமல், நச்சுத்தன்மையும் ஒரு மாதிரியாக இருக்காமல், அந்த ஒரு ஸ்வீட் வரும், இதில் அழகாக இருக்கும். இது பொரியல் பண்ணி சாப்பிடும்போது. அதனால் இதை அரிஞ்சு இன்றைக்கி பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வெங்காயம் செடி இத்தனைக்கும் இது இவங்க மணத்தக்காளியோட விளைஞ்சாங்க, கூட இருந்தாங்க. மணத்தக்காளி இவங்களும் சேர்ந்து வந்தாங்க. இவங்க நம்ம பன்னீர் ரோஸ் வச்சுருக்கிற அவங்க கூட இருந்தாங்க. சரி, பறிச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன். இவங்க 4 பேரும் ஒரே செட்டு தாங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வருது இல்லைங்களா, அதில் முளைச்சி போன வெங்காயத்தை எடுத்து அப்படியே நட்டேன். இப்போ நான் இது கழுவுறதுக்கோசரம் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இந்த ஒரு வெங்காயம் நட்டதில் நம்ம அதை என்ன நினைக்கிறோம்ப, அந்த உருவாக்கின வெங்காயம் செத்துருச்சு. அவங்களோட இனங்கள் உற்பத்தி பண்ணிவிட்டு அவங்க நமக்கு இது 4 வெங்காயத்தை கொடுத்துட்டு
அவங்களோட இதை முடிச்சிட்டாங்க. ஒரு வெங்காயத்தில் 4 வெங்காயம் வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது ஒரே ஒரு சின்னது ஒரு துளி வெங்காயம் ஏதாவது முளைச்சி வெங்காயத்தை நம்ம இதெல்லாம் வந்து நான் நடலைங்க. சின்ன வெங்காயம் நடல, பெரிய வெங்காயத்தை நட்டேன். அதில் வந்து ஒரு 4-5 நட்டேன். தண்ணி இல்லாமல் போனதுனால அவங்க வந்து இதாகிட்டாங்க, காஞ்சிடுச்சு. இது எல்லாமே இவங்க எல்லாருமே நமக்கு வந்து வீட்டு சின்ன செடிங்கள் ஒரு சின்ன குரோப்பையில் வச்சுருந்தேன். இது ஒன்றே தனியாக இல்லை, செடிங்களோடு சேர்த்து வைக்கும்போதே இது வந்தது. இது எவ்வளோ நமக்கு வந்து இப்போ செய்யும்போது இது பறிக்கும்போதே ஒரு சந்தோஷம், மனம் திருப்தி. நமக்கு எவ்வளோ நம்ம காசு போட்டு வாங்கும்போது வராத திருப்தி அந்த பூவோட இருக்கிறதுனாலே நான் அதை ஆசையாக விட்டுருந்தேன். சரி, இவங்க எல்லாருமே இப்போ வெயில் காலம் வர்றதுனால காஞ்சிடுவாங்க, பறிச்சிடலாம். அதில் முக்கிய காரணம் கீரைக்கு நம்ம கடையில் வாங்கி போடுற செடிங்களே நம்ம வந்து கடையில் வாங்கி போடுற வெங்காயத்தை விளைஞ்சி சாப்பிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம செடியிலேயே விளைஞ்ச சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கலந்து போட்டு தண்டோட இந்த தண்டுங்களெல்லாம் போட்டு பாருங்கள். நேற்று சொன்னேன் இல்லைங்களா? நேற்று வந்து ஃபுல்லாக தண்டு கீரை, குப்பை மீனிக்கை அந்த குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுமே கடைஞ்சவங்களாம் மணத்தக்காளியும் பறித்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு மணத்தக்காளி செடி அப்படியே கட் பண்ணி பாருங்கள். அவங்கள விட்டேன், தாய் கிழவியே அப்படியே விட்டேன். அவங்க மறுபடியும் துளித்து வரணும் இல்லைங்களா? அதனால் விட்டு இவங்கள மட்டும் முக்கியமாக இருக்கிறவங்கள அப்படியே எவ்வளோ இந்த காயெல்லாம் பறித்து வச்சோம்லான்னா ஒரு புளிக்குழம்பு வைக்கலாங்க. ஒரு 100 கிராம் காய் வரும். எல்லாமே குத்த பாருங்களேன், காய் தான் பாருங்கள், எல்லாமே காய் தான். இது வந்து நம்ம இப்போ இந்த அல்சர் இருக்கிறவங்க, சுகர் தன்மை இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க இந்த கசப்பு தன்மையோட ஒரு அரைவேக்கடை வேக வச்சு இதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டோம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இவங்க நேற்றெல்லாம் கொஞ்சம் பறித்தேன் இல்லைங்களா? அவங்க கூட இருந்தவங்களெல்லாம் பறிச்சிட்டேன். இது மணத்தக்காளி தான். இவங்க வந்து ஒரே செடியில் உற்பத்தியானவங்க. தண்டு கீரைங்க கட் பண்ணி போன டைம் நான் கட் பண்ணி விட்டேன். அந்த கட் பண்ணி விட்ட கீரையில் முளைச்சவங்க தான் இந்த 5 தண்டு பாருங்களேன். இப்போ இதெல்லாம் செஞ்சோம்லன்னா ஒரு 4 பேர் 3 பேர் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இதை நம்ம இப்போ கட் பண்ணி வச்சு செஞ்சோம்லன்னா அவ்வளோ. கீரை வந்து நேற்று 3 பேர் சாப்பிட்டோம். மீதியானதை எடுத்து பருப்பு போட்டு கடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஊற்றிட்டோங்க. ஏன்னா இன்றைக்கி வச்சு நம்ம என்ன தோசை டிஃபன் தான் செய்ய போகிறேன். நம்ம வீட்டில் நேற்று களி செஞ்சோம் இல்லைங்களா? இருக்குது, சாப்பாடு வச்சு தான் இருக்குது. தயிர் போட்டு கரைச்சி இன்றைக்கி இதை வந்து இப்போ பொரியல் பண்ண தொட்டுக்கிறதுக்கு தாங்க. மாவு இருக்குது, தேவையாக இருந்தால் தம்பிக்கு தக்காளி நைட்டு தக்காளி குழம்பு கொஞ்சோண்டு வச்சேன். வந்த உடனே அவங்க சாப்பிட்லன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தான் சாப்பிட்ருக்குறான், கீரை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கோசரம் வச்சு 2 கடையில் மாவு வாங்கிட்டு வந்தேன். தோசை ஊற்றி 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். மீதி மாவில் இப்போ நம்ம அரிசி மாவு கொஞ்சம் கலந்து எடுத்து வச்சுருக்குறோங்க. தேவைப்பட்டால் அவனுக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கிது. இது வீட்டில் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செஞ்சோம்லான்னா சிரமப்படாமல் இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான வேலைங்க. உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் திருப்தி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். இதோட நன்மைகளை இது பிடிச்சிருந்தா இந்த மாதிரி யாராவது மொட்டை மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்களா? பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இல்லை என்னடா இது பெருமையாக அவங்க பிடிக்குதுனாலே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. இவங்களை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நமக்கு இப்போ நம்ம ஐயனை கும்பிட்றம்ப ஐயன் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இது உணர்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லாட்டா தெரியும். அதனால தான் விவசாய மக்கள் வந்து கத்தி கத்தி கூவி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு அந்த ஆனந்தம் கிடைக்கும்போது அதுக்கு மாதிரி மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதால மனுஷனுங்க வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, டான்ஸ் பண்ணுறது, மேக்கப் பண்ணிட்டு உட்காந்து கிச்சனில் அது பண்ணுறது இது பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அப்படி தாங்க போயிட்டு இருக்குது. யார் மேக்கப் பண்ணிவிட்டு நல்லா வந்து நடிச்சிட்டு ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தொகையில் வந்து போயிட்டே இருக்குது, லைக் போயிட்டே இருக்குது, ரீச் போயிட்டே இருக்குது. என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் கெட்டது பண்ணுறது அப்படியே ஓப்பனாக எடுத்து காட்டுறவங்களுக்கு தான் இன்றைக்கி காலம்னு சொல்லிட்டு மாதிரி போயிட்டு இருக்குது. அது நமக்கு தேவையில்லைங்க. அது அவங்க விருப்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு இது ஒரு சந்தோஷம். அதனால நான் எடுத்து இது வீடியோ போடுறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து
நமக்கு தண்டுக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் பொரியல் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு இது நம்ம ஐயனுக்கு வந்து நம்ம தோட்டத்திலே பறித்து வச்சது. இன்றைக்கி வந்து பௌர்ணமின்றதுனால கொஞ்சம் கனகமரமும் இருக்குங்க இந்த பக்கம். எல்லாருமே ஏதோ நமக்கு மனசுக்கு பிடிச்சது. இந்த கனகமரம் செடி வந்து எங்கள் அக்கா அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது அது பட்டு உடனே எடுத்துகிட்டு வரணுன்னு ஒரு ஆசை வரும். ஆனால் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வர்றது உறவே வரமாட்டேங்குதுங்க. துளுத்து வந்தது ஆனால் அப்படியே நீங்கள் ஸ்டாப் ஆகிடுது. அதனால் செம்பருத்தி பெரிய அடுக்கு செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு நிறைய டைம் வச்சு பார்த்துட்டேன், வரல. அதனால் என்னவோன்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்டு அது மூலிமா போட்ட அந்த உறவுகள் தான். அதனால் இவங்க நிரந்தரம் நமக்கு. நம்ம கட் பண்ணி விடா நமக்கு வந்துகிட்டே இருக்காங்க இல்லைங்களா, கொடுத்துட்டே இருக்காங்க உயிர் தொலைச்சி. அதனால் இவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு இவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு, நம்ம பெருசாக வந்து எந்த உரமும் போடுறது இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற நம்ம உடம்புக்கு என்ன எடுத்துக்கிறோம்ல அதை வந்து கழுவி தண்ணியில் ஊற்றுறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு அதுதான் இவங்களுக்கு போயிருக்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இது தாங்க சமையல் நான் செய்ய போகிறேன். பாய் மக்களே. அதே வந்து இன்னொன்று அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.